ஒருத்தன் ஒரு புக்தர்கிட்ட போயிட்டு எது விஷம்னு கேட்டானா, உங்ககிட்ட அளவுக்கு மீறி என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே விஷம் தான் அப்படின்னு சொன்னார் அந்த புக்தர். அதே மாதிரி பாசிட்டிவிட்டி என்னதான் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் டு வாட் எக்ஸ்டென்ட் மேட்டர்ஸ். பாசிட்டிவிட்டி வந்து ராங் டைமிங்கில் ராங் பீப்புள் கிட்ட இருந்து அதுவே டாக்ஸிக்காக மாறிடுது. பொதுவாக 3 டைப்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் பீப்புள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து அவங்க ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோடு இருப்பாங்க. அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணி முடிச்சிருவாங்க. அவங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து மற்றவங்களுக்கும் அப்படியே ரேடியேட் ஆகும். இதனால் அவங்களும் வந்து மோட்டிவேட் ஆவாங்க. இது வந்து நார்மல். இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டிக்கான மீனிங். செகண்ட் டைப் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருப்பாங்க. ரொம்பவே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. ரொம்பவே பாசிட்டிவாக பேசுவாங்க. அது பண்ணிவிடுவேன், இது பண்ணிவிடுவேன்னு. ஆனால் அவங்களோட செயலில் எதுவுமே இருக்காது. அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கிங், பிளானிங், கன்சிஸ்டன்சி இதிலெல்லாம் அவங்க எஃபர்ட் போடவே மாட்டாங்க. ஃபுல் எஃபர்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுல மட்டும்தான் போடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் வெறும் பாசிட்டிவிட்டி நம்பி தான் இருப்பாங்க. அவங்களோட இன்கேப்பபிலிட்டியும் இன்எஃபிஷியன்சியும் வந்து பாசிட்டிவிட்டியை வச்சு ஹைட் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு இது வரல, இது தெரியலன்றது ஒத்துக்கவே மாட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் நம்ம பாசிட்டிவிட்டியாக இருந்தால் போதும், எல்லாமே தானாக நடந்துரும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. தேர்ட் டைப் வந்து அவங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒருத்தங்க பேட் சுச்சுவேஷனில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட போய் நீ வந்து பாசிட்டிவாக இல்லை, அதனால தான் உனக்கு இந்த சுச்சுவேஷன் வந்துச்சு, நீ இதுவே பாசிட்டிவாக இருந்தால் நேரம் நீ நல்லா இருந்திருப்ப, நெகட்டிவிட்டியை வந்து நீ அவாய்ட் பண்ணியிருக்கணும், அவாய்ட் பண்ணதுனால தான் இந்த மாதிரி உனக்கு வந்து கெட்டது நடக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி ஹர்ட்டில் இருப்பாங்க, அது இன்னுமே பெயின்ஃபுல்லாக மாற்றிடும். இப்போ ஒரு பேட் திங் நடக்குதுன்னா அதை வந்து நீங்கள் பாசிட்டிவிட்டியை வச்சு மேனிபுலேட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயம் தவறாக போகுதுன்னா நீங்கள் சரியாக பிளான் பண்ணல, ஆர் நீங்கள் சரியாக ட்ரை பண்ணலன்னு தான் அர்த்தம்.